அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னா, கும்பராசியோட ஆடி மாத ராசி பலனை பற்றி தான் பார்க்குறோம். 2026ஆம் ஆண்டு ஆடி மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் சஞ்சாரத்தின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி குரு பகவான் உங்களுக்கு 6வது வீட்டில் உச்சம் பெற்றிருப்பது, ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது உங்கள் பொருளாதாரம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் பல முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது. இதனால் அலுவலகத்தில் வேலைப்பழுக்கள் பொறுப்புகள் கணிசமாக அதிகரிக்கும். கடின உழைப்பு தேவைப்பட்டாலும் அதற்கேற்ப உரிய அங்கீகாரம் மேலதிகாரிகளின் பாராட்டுகள் உங்களை தேடி வரும். சட்டம், மனிதவள மேம்பாடு, பொது சேவை மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் மாபெரும் மைல்கல்களை எட்ட வைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், பெரிய பொறுப்புகளை தேடி வரலாம். உத்தியோகத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்க வேண்டாம். வேலை செய்யும் இடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்கள் நற்பெயரை காக்கும். தன லாபாதிபதி குருவின் அருளாலும் 2ஆம் இடத்துக்கு சனியின் சஞ்சரித்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் அதிகம். எதிர்பாராத பண வரவு வழிவகுக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த கடன் தொகையை கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பதற்கான வருமான வழிகள் பெருக்கும். கடன் சுமைகள் தீர தொடங்குவது மனதிற்கு நிம்மதியை தரும். புதிய முதலீடுகள் மேற்கொள்ளும் போது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது நல்லது. பெரிய அளவிலான நிதி அபாயங்கள் அல்லது குறுக்கு வழிகளை தவிர்ப்பது அவசியம். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி வரக்கூடும். பிள்ளைகளின் கல்வி அல்லது வேலைவாய்ப்பு ரீதியான மாபெரும் வளர்ச்சி இல்லத்தில் உள்ள அனைவரின் மனதிற்கு பெரும் மகிழ்ச்சியை தரும். 2ஆம் வீட்டு சனி மற்றும் பிற கிரகங்களின் நிலை தாக்கத்தால் சில நேரங்களில் முன்கோபம் தலை தூக்கலாம். குடும்ப உறுப்பினரிடம் பேசும்போது வார்த்தைகளின் நிதானம் தேவை. கணவன் மனைவி இடையிலான பழைய மனஸ்தாபங்கள் மறைத்து ஒற்றுமை கூடினாலும் குடும்ப விஷயங்களை சற்றே விட்டு கொடுத்து போவது அமைதியை நிலைநாட்டும். வேலைப்பழு காரணமாக உடல் நலத்தில் சிறு சோர்வு, கழுத்து வலி மற்றும் முதுகு வலி போன்ற அசௌகரியங்கள் ஏற்படலாம். ஆரோக்கிய விஷயங்கள் முழுமையாக விழிப்புணர்வுடன் இருப்பதும் உணவு முறைகளில் கவனம் செலுத்துவது அவசியம். முறையான ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 6ஆம் உச்சம் பெற்றும் குருவின் அருளால் கடன் முற்றிலும் தீரவும் தொழில் சிறக்கவும் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற மலர்களால் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது உன்னத பலனை தரும். ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் அம்மன் கோயிலில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது, செவ்வரளி பூ கொண்டு முருகப்பெருமானை வணங்குவது மன அமைதியையும் எடுத்த காரியத்தில் வெற்றியையும் தேடி கொடுக்கும். நன்றி.